குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன கோரிக்கை. 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் இந்த தமிழ் வருஷம் அப்படின்னு பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும் சார், பிரமாதமாக இருக்கும். 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்குன்னு பயப்படுறீங்களா? இந்த 7.5 சனி தான் ஒரு சில பேருக்கு கிள்ளி கொடுக்க மாட்டான், அள்ளி கொடுப்பான். ஏன்னா ஒரு சில பேருக்கு 2வது சுற்றாக இருக்கும். வருமானங்கள் கூடும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் உங்களுக்கு அற்புதமான பலத்தை, பணபலம், படைபலம், செய்யும் தொழிலில் மேன்மை, ப்ரமோஷன், அதிக சம்பளம். இது வரைக்கும் நான் மேலதிகாரிகள் கிரிப்பில் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், ப்ரமோஷனே வரல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ கிடைக்கும். வெளிநாடோ, வெளி மாநிலமோ, வெளி ஊரோ போனீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஸ்திர சொத்துக்கள் சேரும். வீடு வாங்கலாமா? வாங்கலாம். கார் மாற்றலாமா? பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்கலாமா? வாங்கலாம். ஒரு ஃப்ளாட் வச்சுட்டு இருக்கேன் சார், அதை கொடுத்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கட்டுமா? வாங்கலாம். அதே மாதிரி எனக்கு ரொம்ப நாளாக திருமண தடை இருக்குது சார். நாகதோஷம், பித்ருதோஷம், செவ்வாய் தோஷம்னு சொல்லி அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தள்ளி போயிட்டே இருக்குது சார். இந்த வருஷம் எனக்கு கல்யாணம் ஆகுமா? 7.5 பீரியடில் தான் கல்யாணம் ஆகும். 2வது குரு வேற பார்க்க போகிறார். அற்புதமான வாழ்க்கை வரும். உங்களுக்கு சிம்மத்துக்கு வரைக்கும் குரு போக போகிறார் அதிசாரமாக. அப்போ உங்களுக்கு இந்த வருஷம் முழுவதும் வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், ஆயுள், ஆரோக்கியம். வெளிநாட்டில் போய் படிக்கிற பசங்க ரொம்ப அற்புதமாக படிக்கலாம். அதே நேரத்தில் படிச்சுக்கிட்டே வேலை கிடைக்குமா சார்? நான் ஃபாரினில் இருக்கேன் சார், யூஎஸ் சுத்தமாக மூடிட்டாங்களே, எனக்கு கிடைக்குமா? கிடைக்கும் சார். எப்பவுமே ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, உழைக்க தெரிஞ்சா பிழைக்க தெரியும். இது உழைக்க தெரியலனா தான் நீங்கள் பயப்படணும். தமிழன் எப்பவுமே உழைக்கிறதுக்கு தயாராக இருப்பவன். 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம் டான்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. ஆகவே மேஷராசிக்கு இதெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். அதனால குழந்தைகள் இல்லாமல் தவிச்சவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். ஐஓஎல், ஐவிஎஃப் இல்லைன்னா டாக்டர் செக்கிங் போயிட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே நேரத்தில் உறவுகள் மேம்படும். நண்பர்களால் உதவிகள் வரும். உடல் ஆரோக்கியமும் கடனும் கட்டுக்குள் அடங்கும். பழைய கடன்லாம் தீர்ந்துடும். புதிய கடன் உங்களுக்கு ஏற்பட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா, வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, தங்கம். ஆனால் முதலீடு செய்கிறது பார்த்து பண்ணுங்க சார், அவசரப்படாதீங்க. இது உங்கள் ஜாதகம் மட்டும் இல்லை, பொதுவாகவே உலக ஜாதகமே உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ரொம்ப வேர்ல்டு ட்ரேட் வார் தான் தீரணும். இப்போ நான் பொது பலனில் சொல்லியிருக்கேன். வேணா கூட நம்ம சேனல்லையே இப்போ பொது பலன் இருக்குது, அதை வேணால் ரெஃபரன்ஸ்க்கு ஒரு வாட்டி போய் பாருங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, மிக கவனமாக இருக்க வேண்டும். சனி செவ்வாய் பார்க்கும் காலம். பகலில் யார் பலம், இரவில் யார் பலம் அப்படிங்கிறத கணக்கில் வச்சுக்கணும். ஆகவே இரவு பயணத்தில் 2 வீலரில் போகிறேன், நான் அப்படி 3 பேர் போகிறேன், 4 பேர் போகிறேன், அதெல்லாம் வேண்டாம். அதே நேரத்தில் காரில் நான் தனியாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன் சார் அப்படின்னா வேண்டாம். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இயற்கை அழிவுகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். அதிகமான சுப பலன் வரணும் சார், இந்த கண்டெல்லாம் போகணும் அப்படின்னா திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா திருப்பம் வருமா அப்படின்னா நிச்சயமாக வரும். ஆஞ்சநேய சுவாமி அங்கே இருக்கார். செந்தூரம் பூசி வழிபட்டு அந்த செந்தூரம் வாங்கிட்டு இந்த பராபவ வருஷம் முழுவதுமே அந்த செந்தூரம் நெத்தியில் வச்சுக்கிட்டிங்கன்னா மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். மேஷத்துக்கு டோட்டலாக எவ்வளோ மார்க் கொடுத்தா நல்லா இருக்கும் சார் அப்படின்னா ஒரு 80 மார்க்கு தரலாம். பாஸ்க்கு மேலேயே அற்புதமான மார்க்கு. வாழ்க வளமுடன்.
ஆல் த பெஸ்ட். 2026 பராபவ வருஷம் எப்படி இருக்கும் உலகத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆண்டு சனி வந்து குருவோட வீட்டில் இருக்கார். புதனுடைய வீட்டில் வந்து குரு இருக்கார். சதய நட்சத்திரம் கும்பராசியில் வந்து காலையில் 8:35க்கு தமிழ் வருட பிறப்பு பிறக்குது. பிறக்கும் பொழுதே ராகு மகாதிசை இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே நேரத்தில் அவர் பிறக்கும் அந்த நட்சத்திரம் ராசி கும்பராசியிலேயே ராகு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கார். சிம்மத்தில் வந்து கேது இருக்கார். இந்த ஆண்டு எல்லாருமே குரு பலன் சொல்லும்போது குரு மிதுனத்தில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் 1/6/2026 குரு உச்சமடைகிறார். 12 வருஷங்களுக்கு ஒரு முறை உச்சமடைகிறார். அவர் உச்சமடைந்து 9ஆம் பார்வையாக சனீஸ்வரரை பார்க்குறார். குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். இது ஒரு விசேஷமாக இருந்தாலும் 12 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் இப்படி ஒரு அபூர்வம் அதிசயம் நடக்கும். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த குரு தன்னுடைய வீட்டை பார்க்கும்போதும் சனீஸ்வரனுடைய கோபமும் தாபமும் குறைஞ்சு விடுது. இதை எல்லாத்தை விட இந்த பராபவ வருடம் குரு தான் அரசனாக வருகிறான். தளபதியாக வருவது செவ்வாய். இது உல்டாவா வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்போ நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது. இந்த பொதுப்படையான கிரகஸ்தனுடைய ஸ்திதி நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். 2019 இருந்தே நான் நிறைய ப்ரிடிக்ஷன்லாம் சொல்லிட்டு வரேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் நிறைய பேர் என்னுடைய இதெல்லாம் சேமித்து வச்சுருக்கீங்க. உங்களது அன்புக்கு ரொம்ப நன்றி. 2019 டிசம்பர்லேயே நான் 2020க்கான ஆண்டு பலன் சொல்லும்போது, இயற்கை அழிவுகள் வரும், அதே நேரத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கணும், இன்ஃபெக்ஷன் வரும், வியாதிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நமக்கு கொரோனா வந்தது. அதே நேரத்தில் 2031 வரைக்கும் சனீஸ்வரர் ரிஷபத்தை மாறும் வரை உங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை, அதே நேரத்தில் உங்களுக்கு போர் பதட்டம், தீவிரவாதங்களால் பிரச்சனைகள், வேற்றுமொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள், உள்நாட்டு கலவரங்கள், பயணத்தில் பிரச்சனை, நீரினாலும் நெருப்பினாலும் தீயினாலும் இயற்கை அழிவுகளாலும் நேச்சுரல் கலாமிட்டிஸ், வெள்ளம், இதெல்லாம் பிற்கூற்றிலே இருக்கும், முற்கூற்றிலே வறட்சி இருக்கும், அதிகமான வெயில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் ஏன் சார் இருக்குது, எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை எப்போ தான் வரும் அப்படின்னா, சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனி செவ்வாய் பார்க்கும் காலம். இதை எல்லாத்த விட 2019 இருந்தே தனுசுல 4 கிரகங்கள், மகரத்தில் 4 கிரகங்கள், கும்பத்தில் 4 கிரகங்கள், மீனத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. யாரெல்லாம் யாரோடெல்லாம் சேரக்கூடாதோ அவங்களோட சேர்றது தான் இப்படிப்பட்ட ஒரு பதட்ட நிலை. போர் பதட்டம், விலைவாசிகள் ஏற்றம், பொருளாதார வேர்ல்டு வார் வந்தே தீரும். பொருளாதாரத்தில் வேர்ல்டு வார். ரெண்டாவது, இப்போ நடக்கிற ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை கூட நல்லா யோசித்து பாருங்க. பொருளாதாரத்தினுடைய பாதிப்பு, தங்கம் விலை ஏற்றம், வெள்ளி விலை ஏற்றம், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் வந்து டவுன். ஆனால் இந்த குண்டெல்லாம் போடுறாங்க இல்லையா, இந்த குண்டெல்லாம் போட்ட பிறகு அதனுடைய தாக்கம் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், போர் பதட்டம் ஒரு பக்கம் நமக்கு வைப்ரேஷனை கொடுத்ததுன்னா, போர் முடிஞ்ச பிறகு மருத்துவ செலவுகளுக்கான பிரச்சனைகள் கொடுக்கும். உலகமெங்கும் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும். மொத்தத்தில் 2026 பராபவ வருஷம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மழை போல வர்ற பிரச்சனைகள் இந்தியாவுக்கு எதுவும் வராது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வந்து ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அமையிறதும், மே மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் காலத்தில் முடிவுகள் வர்றதும் புதிய முகம்தான் முதலமைச்சராக வருவார். நீங்கள் நினைக்கிற சினிமா நடிகர் அல்ல. என்னுடைய கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நான் எந்த கட்சியும் சேராதவன். நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
அவங்கவுங்க உழைக்கிறாங்க, அவங்கவுங்க ஜெயிக்கிறாங்க. என்னுடைய கணிப்புல சினிமாவினுடைய யுகம் அரசியல்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில தெரிந்த புதுமுகம் உங்களுக்கு புதிய முகம் முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. மக்களாட்சி தான் அமையும். மக்கள் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ இப்போல்லாம் மௌன புரட்சி மௌனியாக இருக்காங்க. சார் நீங்கள் யாருக்கு சார் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறான். கருத்து கணிப்பு முன்னாடிலாம் எடுத்து ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மக்கள் எல்லாம் அப்படியே இரும்பு மாதிரி கெட்டி கெட்டி போய்விட்டார்கள். இந்த தேர்தலுக்கு பழகி போயிட்டாங்க. ஏன்னா 1950 இருந்தே தேர்தல் வந்து 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 இதையெல்லாம் பார்த்துட்டாங்க. ஓப்பனாக பேசி என்ன சார் ஆக போகுது? நேராக போயிட்டு நமக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு வந்துடலாம். வெளியே வந்து யார் கேட்டாலும் உங்களுக்கு தான் நான் ஓட்டு போட்டேங்க அப்படின்னு சொன்னால் அந்த கருத்து கணிப்பு சரி வருமா? அதே மாதிரி தான் ஜோதிடத்தில் யார் வருவாங்கங்கிறது தெளிவாக சொல்லலாம். ஆனால் எல்லா கட்சிக்காரர்களும் கூட்டணி அமைச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு 234 தொகுதியில் இந்த உச்சம் பெற்ற வெயிலில் வந்து அக்னி நட்சத்திரத்தில் தன்னுடைய வேர்வையெல்லாம் சிந்தி உழைத்து மக்கள் ஓட்டை வந்து கேட்குறாங்க. இதை நாம் 2 பேரும் உக்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் உக்காந்துட்டு இவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்கன்னா அது நல்லா இருக்குமா? ஆகவே பொறுத்திருங்கள், மக்களாட்சி மலரும். மே 4ஆம் தேதி வரை எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கு பலன்களும் பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். அந்தந்த ராசிக்கு உண்டான பலன்கள் 100க்கு எவ்வளோ மார்க் சார் எடுக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சார் ஜோதிடங்கிறது என்ன சார்? நல்ல ஞாபகம் வச்சுங்க. என்னதான் கிரகங்கள் நமக்கு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த கட்டத்தில் நம்ம தப்பிக்கலாம்? 12 கட்டத்தில் எந்த கட்டம் எனக்கு லாபம் தரும், மன நிம்மதியை தரும், வெற்றி தரும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஆகவே தயவு செஞ்சு மன சஞ்சலம் வேண்டாம். எல்லோரும் எல்லாம் பெறணும். அதை தவிர வேற ஒன்றறியேன் பராபரமே அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவு. ஆகவே 12 ராசிக்காரர்களும் இந்த பலன்களை கேட்டு பரிகாரங்களை செஞ்சு எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை, எனக்கு என்ன சார் கடவுள் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்துக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு ஜோதிடர்கிட்ட போய் கேட்கணும். இதெல்லாம் பொது பலன், ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. ஆகவே உங்கள் ஜாதகத்தை ரெஃபர் பண்ணிங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.